ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகாஸ் டிலைட். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ஒரு ரம்லான் ஸ்பெஷல் ஸ்வீட் பிரெட் அல்வா. இதை எப்படி ரொம்ப எளிமையாகவும் சீக்கிரமாகவும் அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் நம்ம வீட்டில் இருக்கிற குறைஞ்ச பொருட்களை வச்சு செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 7 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பிரெட் ஸ்லைஸையும் 4லிருந்து 6 துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க. இந்த படத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் எந்த பிரெட் வேணால் எடுத்துக்கலாம். ஒயிட் பிரெட் இல்லை வீட் பிரெட் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிரெட் பீசஸை சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பிரெட் பீசஸையும் பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் பாதாம் பருப்பை நான் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை போட்டு பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பும் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நான் இந்த லாக்டவுனுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்ச பொருட்கள் வச்சு தான் செஞ்சுருக்கேன். அதே பேனில் 1 கப் தண்ணீர் சேர்த்துக்குங்க. 1 கப்பு என்பது என்னுடைய கப் கணக்கில் 200 கிராம். அதோடு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. சர்க்கரை 3/4 கப்பே நல்லா இனிப்பாக இருக்குது. இல்லை உங்களுக்கு கூடுதலாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா இந்த தண்ணியில் நல்லா கரையணும். கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வரணும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் தேவைப்படும். கொதி வந்தால் போதும், பாகு பதம்லாம் தேவையில்லை. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்துடுச்சு. இதில் நம்ம பொரிச்சு வச்ச பிரெட் பீசஸை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்கள் கரண்டியால் வச்சு லேசாக மசிச்சு விடுங்க. இந்த சர்க்கரை பாகில் இந்த பிரெட் பீசஸ்லாம் நல்லா ஊறி வெந்து வரணும். நான் பிரெட் ஓரங்களை வெட்டலை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெட்டிக்கலாம். ஓரங்களை வெட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 1 டீஸ்பூன் பால் பவுட்ரு சேர்த்துருக்கேன். பால் பவுட்ரு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இல்லைனா கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதோட நான் நறுக்கி வச்சுருந்த பாதாம் பருப்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் பொரிச்சு வச்ச முந்திரி பருப்புகளையும் சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை பாகில் இந்த பிரெட் பீசஸ்லாம் நல்லா ஊறி வெந்து வர்றதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 8 நிமிஷம் தேவைப்படும். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நெய் நல்லா ஓரத்தில் பிரிஞ்சு வருது. நல்லா ஊறி பிரெட் பீசஸ்லாம் நல்லா ஊறி வெந்துடுச்சு. இதுதான் பதம். இப்போ சுவையான பிரெட் அல்வா தயாராகிடுச்சு. இதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான் தேவைப்படும். ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.